ஒரு நிமிஷம் கேளுங்க. கடவுள் நான் அமைதியாக ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நினைக்கிறேன், எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு இருக்குது, டிஜிட்டல் வேர்ல்டு, நான் எங்கே போய் ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு யோசனையோடு இருக்கிறப்போ ஒரு ரிஷி அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் மனித மனசில் போய் தங்கிடுங்க, அங்கே யாரும் வந்து உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், எவ்வளோ ஒரு நிதர்சனமான உண்மை இல்லை. ஆழ் மனசில் போய் கடவுள் உட்காந்துடுறாருங்க, அமைதியாக இருக்காராம். நாம் வெளியில் எல்லா இடங்கள்லையும் தேடிட்டு கடவுள் எல்லா இடத்துலையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்துடுறோம். எங்கே உட்காந்து அமைதியாக நம்ம உள் மனசில் தேட ஆரம்பிக்கிறோமோ அங்கே இறைவனை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஸோ நாம் எப்போ நமக்கு உள்ளே போய் நம்ம மன அமைதியை தேடுறோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அப்போது இறைத்தன்மை உங்கள்கிட்ட தானாக வந்து சேரும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.